தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். வாருங்கள் ஆராதிப்போம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் இறை செய்தி, ஆண்டவரே நீர் என்னை மயக்கிவிட்டீர். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எரேமியாவுடைய புலம்பல் மிக அழகாக இருக்கும். வாசிக்கலாம். எரேமியா 20:7. ஆமென். ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமையுடையவர், என் மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன், எல்லாரும் என்னை ஏளனம் செய்கின்றார்கள். ஆமென். ஆமென். வலி, ஊழியக்காரன் தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து சொல்லணும். இதயத்தின் வலி. ஆண்டவரே நீர் என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கிட்டப்பா. ஏனென்றால் நீர் என்னை விட வலிமை உள்ளவர், நீங்கள் என்னை வென்றுட்டு விட்டீர். ஆனால் நாள் முழுவதும் நான் ஏளனத்துக்கு உள்ளானேன் என்று கதறுகிறான். எல்லாரும் என்ன பழிக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் அந்த வேதனை உண்டு. ஆமென். உங்கள் ஒவ்வொருவரை நான் அழைக்கும் பொழுது உங்கள் மனதில் எழுகின்ற அந்த கேள்வி அதுதான், ஐயோ என்று ஒரு வேதனை உங்களுக்குள்ள வரும். அந்த வேதனையெல்லாம் தாண்டி ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது என்பது எரேமியாவுடைய ஊழியம் தான். தூய பவுல் அப்படிதான் சொல்லுவார், ஒவ்வொரு நாளும் எனக்கு பிரசவ வேதனை. ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார், ஆண்டவரே நீர் என்னை மயக்கி விட்டீர். இதனுடைய அர்த்தம் என்ன? மயங்கி போனேன், வஞ்சித்தீர், என்னை இழுத்தீங்க, ஊழியத்துக்கு கூப்பிட்டீங்க சொல்லி எரேமியா அழுறார். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன்னு சொல்லி, ஆண்டவரே நீங்க தான் என்ன தீர்க்கதரிசியா கூப்பிட்டீங்க, ஆமென். நீங்க தான் என்ன இப்ப வேண்டான்னு சொன்னேன். நான் அப்பவே எனக்கு இது ஒத்து வராதுன்னு சொன்னேன், நீங்க விடாம என்ன பிடிச்சி இழுத்தீங்க. இப்ப பாருங்க, எல்லாரும் என்ன கேலி பண்றாங்க, எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, அதுக்கு நீங்க தான்ப்பா காரணம் சொல்லி எரேமியா அழுறார். அவருடைய புலம்பல் இது கடவுள் மேலே இருக்கிற கோபம் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, உடைந்த இதயத்தின் கதறல். ஆமென். உடைந்த இருதயத்தின் கதறல். ஆனால் கவனிங்க, 9ஆம் வசனம் அழகா சொல்லும். ஆமென். அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேனாகில், உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல இருக்கின்றது, அது என் எலும்புகளுக்குள் அடைப்பட்டு கிடக்கின்றது, அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன், இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. ஆமென். இப்போ வசனம் உள்ள கிடக்கு, கொட்டணும், வச்சுட்டு இருக்க முடியும். ஆமென். உள்ளத்தின் நிறைவு வாய் பேசும். ஆண்டுடைய வார்த்தை என் இருதயத்தில் எரியும் அக்கினியை போல இருந்தது. ஆமென். அதை அடக்க என்னால முடியலப்பா. விட்டுடலான்னு நினைச்சாலும் கூட முடியலப்பா. ஆமென். ஏன்னா உம்முடைய அழைப்புக்குள்ள இருக்கப்பா, என்னால முடியலப்பா. இன்னைக்கு அநேக சகோதர சகோதரர்கள் சொல்லுவாங்க, எனக்கு இது வேண்டாம், இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம், என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, என்னால் எழுந்திருக்க முடியாது, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, முடிஞ்சா பார்க்கிறேன், டைம் இருந்தா வரேன் என்று சொல்லி தள்ளி போடுவார்கள். ஆனால் அழைக்கப்பட்டவர்களோ, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ, அவரால் முன்குறிக்கப்பட்டவர்களோ அப்படி சொல்ல முடியாது. ஆமென். கலப்பையே பிடிச்சாச்சு, போயிட்டே இருக்கு, பின்னால பார்க்க முடியாது. பிடிச்சாச்சு.
என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உமக்கே ஊழியம் செய்வேன். ஆமென். எரேமியா சொல்றாரு, அழகா சொல்றாரு பாரு. அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன். சொல்லுவேன்னா என் இதயத்தில் பற்றியரும் அவருடைய வார்த்தை பற்றியரும் நெருப்பு போறார். விட்டலான்னு நினைச்சாலும் விட முடியல. ஏன்னா அவனுடைய அழைப்பு பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயான்னு சொல்லேன். அதனால தான் சொல்றாரு, அவருடைய வார்த்தை இருதயத்தில் எரியும் அக்கினை போல் இருக்கு. என்னால் நிற்க முடியாது. ஓடுறேன், ஓடிட்டேன். ஓடு 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 ஓடு, ஆண்டவருடைய ஒழித்துக்காக ஓடு. ஆமென். அதனால தான் அவர் சொல்றாரு 11ஆம் வசனத்தில், ஆண்டவரே ஆமென். ஆனால் ஆண்டவர் ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார். ஆமென். எனக்கு போதும். ஆமென். வலிமை மிக்க வீரனாக என்னோடு அவர் இருக்கிறார். எனக்கு ஒரு பயமில்லை. ஆமென். மயக்கினான்னு சொன்ன அதே கடவுள் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்றாரப்பா. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஆமென். விசுவசிக்கிறேன். நான் ஏமாந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு நீ புலம்புற. நான் ஜெபிக்கிறேன், சுதிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், திருப்பதிக்கு போகிறேன், எல்லாமே செய்கிறேன். ஆனால் என் வீட்டில் இருக்கிற பிரச்சனை தீர மாட்டேங்குதேன்னு கலங்குறியா? ஆண்டவரே நீர் என்னை ஏமாத்திட்டீங்க ஆண்டவரே. இங்கே போனால் நல்லாகும், அங்கே போனால் நல்லாகும், இது பண்ணால் நல்லாயிருக்கும், அது பண்ணால் நல்லாயிருக்கும் என்று சொல்லி நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், பாதை தெரியாமல் அலைந்து திரிகிறேன். உங்கள்கிட்ட வந்து எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நான் சில நேரத்தில் கண்ணீர் விட்டதுண்டு, புலம்போது உண்டு. ஆனால் அழகாக சொல்கிறாரு, வலிமை வாய்ந்த வீரனை போல என்னோடு இருக்கிறீரே, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. அதனால தான் சொல்கிறார், என்னை துன்புறுத்தோர் இடறி விடுவார், ஆமென். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஆமென். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. ஆமென். அவருடைய அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. மறக்கப்படாது. ஆமென். அவருடைய சமூகத்தில் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆமென். அதனால இன்னைக்கு ஆறுதல் வார்த்தை சொல்றார் ஆண்டவர். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமேன்னு சொல்லி சங்கீதம் 13:1 ரொம்ப அழகா சொல்லும். சங்கீதம் 13:1. ஆமென். ஆமேன். ஆண்டவரே எத்தனை நாள் என்னை மறந்திருப்பீர்? ஆண்டவரே எத்தனை நாள் என்னை மறந்திருப்பீர்? இறுதி வரை மறந்து விடுவீரோ? இறுதி வரை மறந்து விடுவீரோ? இன்னும் எத்தனை நாள் உமது முகத்தை எனக்கு மறைப்பீர்? இன்னும் எத்தனை நாள் உன் முகத்தை எனக்கு மறைப்பீர்? ஆமென். எரேமியாவும் இப்படித்தான், யோபு இப்படிதான், சங்கீதக்காரனும் இப்படித்தான் கதறினாங்க. யோபு இப்படித்தான் கதறினார், எரேமியாவும் கதறார். ஆமன் பாத்தர்களே, நாமும் கதறுகிறோம், ஒவ்வொரு நாளும் கதறுகிறோம். எவ்வளவு நாளை என்னை இப்படியே மறந்துடுவேன் ஆண்டவரே? ஏன் என்னை விட்டு போயிடுவீங்களா? என்னை விட்டு என்ன மறந்துடுவீங்களா? ஆண்டவர் சொல்றார், நீங்கள் தனியாக இல்லை. ஆமென். நீங்கள் தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை.
கடவுள் கோபிக்க மாட்டாருங்க. அவருடைய கோபம் ஒரு நொடி, ஜஸ்ட் a செகண்ட். ஆமென். நீங்க உடைஞ்சு போய் அவர்கிட்ட கொட்டுறது அவருக்கு பிடிக்கும். நீங்க அழுது கண்ணீரோடு அந்த வேதனையை கொட்டுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படித்தான் அவர் விரும்புகிறார். அதனால தான் சங்கீதம் 62:8, சங்கீதம் 62:8. மக்களே எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள். மக்களே எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள். அவ்வளோதான், கொட்டிடு, வச்சுட்டுக்காரு. அது உள்ளத்தில் வச்சு வச்சு வெறுப்பு, வைராக, ஆகங்காரம், கோபம், தாபம் எல்லாம் வைக்க அது கேன்சராக மாறுது. அல்லேலூயா, அல்லேலூயா. புற்றுநோயாக மாறும். கொட்டிடு, வெளியில் கொட்டிடு. பாவரிக்கை சங்கீதம் 51 வழியாக எல்லாம் கொட்டிடு. அது உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை நலமே இல்லை, கொட்டிடு. ஆமென். நீங்க உடைஞ்சு போய் அவர்கிட்ட கொட்டுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். வாசிக்கலாம் மீண்டும் சங்கீதம் 62:8. ஆமென். ஆமென். மக்களே எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள். மக்களே எக்காலத்திலும், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் ஸ்துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் ஸ்துதிப்பேன், ஸ்துதிப்பேன், எந்த வேளையிலும் ஸ்துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரேன்னு சொல்லி வாசிக்கலாம் தொடர்ந்து. எக்காலத்திலும் அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள். அவ்வளவுதான். அவர் முன்னிலையில், ஆண்டவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலம். அவரே நமக்கு அடைக்கலம். ஆமென். மனுஷர் முன்னால கொட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் முன்னால கொட்டிருக்கு. ஆமென். அப்ப முடிவு நல்லதாவே இருக்கும். அதனாலதான் புலம்பல் ஆகமத்தில் இறைமை எழுதுறாரு. என்ன சொல்றாரு? புலம்பல் 3:22, ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன, நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். ஆமென். ஆண்டவரே என் பங்கு என்று என் மனம் சொல்லுகிறது, எனவே நான் அவரில் நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை கொள்கிறேன். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்னு சொல்லி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றார் யோபு. ஆமென். அப்ப எரேமியாவை புரிந்து கொண்ட தேவனே, இந்த ஏழை அடியனின் குரலை கேட்டுள்ள ஆண்டவரே. ஆமென். நீர் என்னை மயக்கி விட்டீர் என்ற வரியை நீரே அறிவீர் ஆண்டவரே. ஆமென். இப்போது விட்டு விடாதீங்க அப்பா. வலிமை மிக்க வீரரோவாக இந்த பிள்ளைங்க மேலே நெருங்கப்பா. இந்த வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய கதறலை கேட்குறீங்க ஆண்டவரே. நீங்க
நீர் என்னை மயக்கி விட்டு என்ற வலியை நீரே அறிவீரப்பா. அந்த பிள்ளைகளுடைய வேதனை நீர் அறிவீர். வலிமைமிக்க வீரராக இந்த பிள்ளைகளோடு நீங்கள் நில்லுங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தினுடைய வார்த்தை என்னும் அக்னியை மீண்டும் எரிய பண்ண செய்யும். மீண்டும் மீண்டும் மீண்டும். அழுகை இரவில் தங்கினாலும் காலையில் ஆனந்த வர பண்ணுங்க ஆண்டவரே. சங்கீதம் 30:5 மிக அழகாக சொல்லும். சங்கீதம் 30:5 சற்று வேகமாய். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன். ஆண்டவரே, உம்மை ஏற்றி புகழ்வேன். ஏனெனில் ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர். நீர் என்னை கைதூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர். அவர் ஒரு நாளைக்கு விட மாட்டார். அதனால தாங்க விழிப்பாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். விழிப்பாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இப்போ மயக்கு விட்டீர் என்ற அளவு சொல்கிற அளவுக்கு நீங்கள் அவரை நேசிக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்கள் எந்த அளவுக்கு அவர்கிட்ட திட்டுறீங்களோ, பேசுகிறீங்களோ, புலம்புறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறதுனால தான் அந்த புலம்பல் ஆண்டவரை வைக்கிறீங்க. ஏன் ஆண்டவரை எனக்கு இப்படி, நான் ஜபத்துக்கு போகிறேன், திருப்பதிக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், ஜாமால சொல்கிறேன், எல்லாமே செய்கிற ஆண்டவரை ஏன் எனக்கு மட்டும் இப்படி தொந்தரவு கொடுக்குறீங்க நீங்கள் புலம்புறீங்க பாருங்கள். அது அவருக்கு ரொம்ப பிடிக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதும் இல்லை. அதனால தான் ஒவ்வொரு நாளும் சொல்ற சங்கீதம் 50, 20, 19, 20 சொன்ன மாதிரி, உங்கள் வாய் உரைப்பது தீமையே, உங்கள் நாப்புனைவதும் பொய்மையே, உங்கள் சகோதரை பற்றி இழிவாக பேசுகிறீர்கள், உங்கள் தாயின் மக்களை அவதூறு பேசுகிறீர்கள், இவற்றெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாய் இருந்தேன். நானும் உங்களை போன்றவரை எண்ணிக்கொண்டீர்களா? நான் உங்கள் மாதிரி மனுஷன் நினச்சிக்கிட்டீங்களா? ஆண்டவர் கேட்குற கேள்வி. அதனால் அழகாக சொல்கிறார். நேற்று மாலை சங்கீதம் 50 தியானித்து அநேகர் வந்தீங்க. தொடர்ந்து ஆண்டவர் சமத்தில் உட்காந்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்றதை நீங்கள் சுவைத்து பார்ப்பீர்கள். மயக்கி விட்டீர், நான் ஏமாந்து போனேன்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே எல்லாம் நன்மைக்கு. அழகாக சொல்கிறார். என்ன நடந்துன்னு என்கிட்ட சொல்ல விரும்புகிறேன், நான் கேட்குறேன். உடைந்த இருதயத்துக்கான பல வசனங்கள் இருக்கு. ஆண்டவர் தருவார். ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்பிக்கிறது. ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனே. ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். அஞ்சாதே என் மகளே, கலங்காதே என் மகனே, அஞ்சாதே என் மகளே, கலங்காதே என் மகனே, உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன், நானும் மயங்கி போனேன், நானும் மயங்கி போனேன். ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் மயங்கிட்டோப்பா. உடைய வார்த்தை எனக்குள்ள தீ மாதிரி
அக்கினி சுவாலையாட்டி ஏறியும் ஆண்டவர், பற்றி எரியும் நெருப்பு போல. இந்த பிள்ளைகள் உள்ளத்தினுடைய வார்த்தையை விதைங்கப்பா. நாங்கள் தான் அந்த நில ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தில் நீங்கள் விதைக்கணும் ஆண்டவரே. 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் தருவதற்காக நன்றி. பிள்ளைகள் உள்ளத்தில் உங்களுடைய வார்த்தைன்னு விதைங்கப்பா ஆண்டவரே. நீரனை மயக்க விட்டீர், ஏமாற்றி விட்டீர் என்று சொல்லாதே மகனே மகளே. ஆனால் வலிமை வாய்ந்த வீரனை போல அவர் என்னோடு இருக்கிறார் என்ற தைரியத்தை கொடுக்கிறவர் அவர். துன்பம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், போட்டி வந்தாலும், பொறாமை வந்தாலும், மற்றவர்கள் கேவலமாக பேசினாலும், அசிங்கப்படுத்தினாலும், அவமானப்படுத்தினாலும், நானும் என் வீடும் என் வீட்டாருமோ ஆண்டவருக்கே ஊழியம் செய்யும். அவருக்கே ஊழியம். போற்றலும் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டே என்று வசனம் அழகாக சொல்லுகிறது. ஒப்பு கொடுக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.